வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேல் மாகாணங்களில் இன்று இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் மழையுடனான வானிலை நீடிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் மேற்கு வடமேல் திசையில் நகர்ந்து இலங்கையின் வடக்கு கடற்கரையை அண்மித்து தமிழக கடற்கரையை நோக்கி நகர்வதற்கான சாத்தியம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் வடமாகாணத்தின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமத்திய, கிழக்கு, வடமேல் மாகாணங்களில் 75 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் புத்தளத்திலிருந்து மன்னார் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான ஆழமான ஆழமற்ற கடற்பரப்புகளில் மீன்பிடி கடல்சார் நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு மீனவர்கள் கடற்படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடும் மழையுடனான வானிலையினை அடுத்து கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் 2 வான்கதவுகள் 6 அங்குலம் வரை திறக்கப்பட்டுள்ளன.